everyone, this is from CBIS Academy. இன்னைக்கு நம்ம பாலிட்டியில் ஒரு ஆர்டிக்கிள் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகனாக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் தான் இந்த பார்ட் 3 கான்ஸ்டியூஷன்ல வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆர்டிகிள் 19 நமக்கு என்னென்ன உரிமைகளை தருது அப்படின்னா 6 உரிமைகளை வந்து நமக்கு தருது. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடிமகன்களுக்குமே இந்த 6 உரிமைகள் வந்து கிடைக்கும். முதலாவதா இருக்கக்கூடிய உரிமை பார்த்தீங்க அப்படின்னா ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். நம்ம வந்து பேசுறதுக்கும் நம்மளுடைய அந்த தாட்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கும் உரிமை தரக்கூடியது தான் ஆர்டிகிள் 19ல 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19ல 2. ஸோ நம்ம எங்க வேணாலும் அசம்பிள் பண்ணலாம். நம்ம கையில ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம எங்க வேணாலும் நம்ம போய் நிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 19ல 2. நெக்ஸ்ட் 19ல 3 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் எனி யூனியன், சங்கம், அசோசியேஷன்ஸ், இந்த மாதிரி எந்த அமைப்புகளையும் உருவாக்கக்கூடிய அந்த உரிமை வந்து நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள் 19ல 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19(4) என்ன சொல்லுது அப்படின்னா நம்ம எங்க வேணாலும் இந்தியாவில் வந்து எந்த இடத்துக்கு வேணாலும் போகக்கூடிய அந்த உரிமையை தரக்கூடியது தான் ஆர்டிகிள் 19ல 4th டிவிஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19ல 5 என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம எங்க வேணாலும் இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்ணலாம், அதே மாதிரி எங்க வேணாலும் போய் செட்டில் ஆகலாம், வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்டிகிள் தான் ஆர்டிகிள்ல 19(5). நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19(6). ஸோ 19(6) நமக்கு என்ன உரிமை தருது அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எந்த தொழிலை வேணாலும் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உரிமை தான் ஆர்டிகிள் 19(6)ல வந்து நம்ம கான்ஸ்டியூஷன்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து 1950 ஜனவரி 26ஆம் தேதி தான் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம குடியரசு தினம் அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம்.